இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ஒரு ஈஸியான பொரியல். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு காராமணி பொரியல். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்துட்டு ஒரு 2 பல் பூண்டை நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு இன்ச்சுக்கு அளவுக்கு காராமணி கட் பண்ணி வச்சு அதை கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரே கிளாஸ் தண்ணியை நல்லா தெளித்து விடுற மாதிரி தெளித்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஸ்லோவாக வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டு பாருங்கள். சூப்பரான காராமணி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.